காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. திரியேக கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபிப்போம். அன்பு கர்த்தாவே, புதிய நாளுக்காக, இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய உம்முடைய வேத வசனங்களை கர்த்தர் அழகாக போதித்து தருவீராக. கற்றுக்கொண்டு அநேகரை நாங்கள் சீஷராக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு கர்த்தரின் கையெழுத்து. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 25 நிறைவு பெற. யோபு பக்தனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. தான் சொல்லுகிற வார்த்தைகள் காற்றோடு மறைந்து போகக்கூடாது, அவைகள் எழுதப்பட வேண்டும். இரண்டாவது, அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட வேண்டும். மூன்றாவது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதியப்பட வேண்டும். அப்படி அவர் சொல்ல விரும்பின காரியம் என்ன? மிக முக்கியமான செய்தி என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்பதே அந்த செய்தி. அந்த செய்தி காலங்களை கடந்து ஜனங்களுடைய இருதயத்தை அடைய வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டார். யோபுவின் காலம் மோசேயின் நாட்களுக்கு முந்தினது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நியாயப்பிரமாண காலத்திற்கு முந்தினது. யோபுவின் புத்தகத்தை வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாமை பற்றியோ ஈசாக்கை பற்றியோ யாக்கோபை பற்றியோ ஒரு செய்தியும் காணப்படாததால் யோபு ஆபிரகாம் காலத்திற்கும் முந்தினவர் என்று அநேகர் கருதுகிறார்கள். அந்த நாட்களில் எழுதுகிறவர்கள் தங்கள் எழுத்துக்கள் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும்படி கருங்கல்லிலே ஒளிவெட்டாக செதுக்கினார்கள். ராஜாக்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய ஜெய ஸ்தம்பங்கள் கருங்கல்லிலே செதுக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வையில் வைக்கப்பட்டது. கடைசி காலத்தில் ஈய எழுத்துக்கள் கண்டுபிடிக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் யோபுவின் கண்கள் கண்டன. இன்றைக்கு பல பத்திரிகைகள், பல புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. பொதுவாக ஒருவர் எழுதும் விதத்திலிருந்து அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளலாம். மனுஷருடைய கையெழுத்திலிருந்து மனுஷருடைய குணாதிசயங்களை அறிகிறதை பார்க்கிலும் தேவனுடைய கையெழுத்திலிருந்து அவருடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்வது நமக்கு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். கர்த்தர் நேரடியாக தன்னுடைய சொந்த கரத்தை கொண்டு எழுதினவைகள் எவை? அதைதான் இன்று நாம் தியான பகுதியிலே தியானிக்க இருக்கிறோம். 1, நியாயப்பிரமாணத்தின் கையெழுத்து. யாத்திராகமம் புத்தகம் 32 அதிகாரம் வசனங்கள் 15-16 பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. அருமை ஆண்டவர் எழுதிய கையெழுத்தை முதல் சீனாய் மலையிலே நாம் காண்கிறோம். நமக்காக அவர் எழுதினார். தேவ ஜனங்களுக்கு ஒரு அக்கினி பிரமாணத்தை கொடுக்க கர்த்தர் சித்தமானார். கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ சீனாய் மலையிலே ஏறி அங்கே 40 நாட்கள் என் சமூகத்திலே காத்திரு. இஸ்ரவேலருக்கு கொடுக்க வேண்டிய பிரமாணங்களை நான் உனக்கு எழுதி தருவேன் என்றார். அப்படியே தேவனுடைய கரம் கற்பலகையில் எழுத ஆரம்பித்தது. அந்த வேளையில்
மேக மண்டலமானது சீனாய் மலை முழுவதையும் மூடினது. பயங்கரமான இடிமுழக்கங்கள், மின்னல்கள் தோன்றின. எல்லாரும் பயந்து நடுங்குகிற விதத்திலே தேவனுடைய வல்லமை சீனாய் மலையிலே காணப்பட்டது. இதை குறித்து மோசே சொன்னார், தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது என்றார். உபாகமம் 9 அதிகாரம் வசனம் 10 நமக்கு இதை கற்றுத்தருகிறது. கற்பலகையிலே விரலினால் எழுதுவது என்பது எவ்வளவு கடினமானது! இரத்தம் பீரிட்டு வந்துவிடும், தோல் உரிந்து போகும், காயம் ஏற்படும். தம் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு ஆவல் உள்ளவராய் இருந்தார். தன்னுடைய பிள்ளைகள் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று மனம் போல வாழ விடுகிறவர் அல்ல. வாழ வேண்டிய வழிமுறைகளை, சட்ட திட்டங்களை திட்டமும் தெளிவுமாக தம் மக்களுக்கு போதிப்பதற்காகவே நியாயப்பிரமாணத்தை கற்பலகையிலே தேவன் எழுதினார். எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது என்பதில் கர்த்தர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கையும் கிரமத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிகிறோம். சட்ட திட்டங்கள் அன்பின் வேலியாக இருக்கிறது. வேலிக்குள்ளே வாழ்வது சிலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது பாதுகாப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. வேசி தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டு விடுகிறாள். சாத்தான் ஜனங்களிடம் எப்படியும் வாழலாம் என்று அலைய விடுகிறான். இதனால் பலர் குடிகாரர்களாக, வெறியர்களாக, வேசி கள்ளர்களாக தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அன்புள்ள தகப்பன். நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்க சித்தமானார். அந்த கற்பலகையிலே அவருடைய கையெழுத்து உள்ளும் புறவுமாக எழுதப்பட்டிருந்தது. அதன் அர்த்தம் என்ன? வெளியரங்கமான வாழ்க்கையை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவர், உள்ளான வாழ்க்கையை குறித்தும் அக்கறை உள்ளவர். உள்ளும் புறமும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அது சரீர பிரகாரமான வாழ்க்கையையும் குறிக்கிறது, ஆன்மீக வாழ்க்கையையும் குறிக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்பதே தேவனுடைய விருப்பம். அதை புதிய ஏற்பாட்டின் 3 யோவான் 1 அதிகாரம் வசனம் 2 நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வதே அவருடைய நோக்கம் என்று பழைய ஏற்பாடு உபாகமம் 26 வசனம் 19 நமக்கு கற்றுத்தருகிறது. இஸ்ரவேலருக்கு நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர் நமக்கு முழு பரிசுத்த வேதாகமத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32 வசனம் 8 நாம் படிக்க முடிகிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று கர்த்தர் அன்போடு யாத்திராகமம் 23 வசனம் 22 மூலமாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பைபிளில் கர்த்தருடைய கட்டளைகளும் உண்டு, ஆலோசனைகளும் உண்டு, பரிசுத்தவான்களின் அனுபவங்களும் உண்டு. நீங்கள் அவைகளை கவனமாய் பின்பற்றுவீர்களானால் ஒருபோதும் நீங்கள் இடறி போவதே இல்லை. நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். உபாகமம் 28 வசனம் 14 படியாக. இரண்டாவதாக, கர்த்தர் நேரடியாக தன்னுடைய சொந்த கரத்தை கொண்டு எழுதிய காரியம் ஆலயத்தை பற்றிய கையெழுத்து. 1 நாளாகமம் 28 அதிகாரம் வசனம் 19 இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இரண்டாவது முறை கர்த்தர் தம்முடைய சொந்த கரத்தினால் எப்பொழுது எழுதினார் தெரியுமா? ஆம், தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்த போது எப்படியோ கட்டிவிட்டு போகட்டும் என்று கர்த்தர் எண்ணவில்லை. அந்த ஆலயத்தின் வரைபடத்தை தன்னுடைய சொந்த கரத்தினால் எழுதி கொடுத்தார். அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்க வேண்டும், வெளிப்பிரகாரம் எங்கே இருக்க வேண்டும், பலிபீடம் எங்கே இருக்க வேண்டும், ஆலயத்தின் நீளம் அகலம் எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமும் தெளிவுமாக தாவீதுக்கு எழுதி கொடுத்தார். தாவீது தன் வயது சென்ற நாட்களில் கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த ஆலயத்தின் மாதிரியை தன்னுடைய மகனாகிய சாலமோனின் கைகளிலே கொடுத்தார். கர்த்தருடைய கையெழுத்தால் எழுதப்பட்ட மாதிரியின்படியே சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தின்படியேயும் தீர்மானத்தின்படியேயும் அவர் கொடுத்திருந்த வரைபடத்தின்படியேயும் அமைந்திருந்தது. அந்த ஆலய பிரதிஷ்டையின் போது சாலமோன் ஜெபம் பண்ணின வேளையில் மகிமையின் மேகங்கள் இறங்கி வந்தன. தேவனுடைய பிரசன்னம் அங்கே கடந்து வந்தது. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று 2 நாளாகமம் 7:15, 2 நாளாகமம் 5 வசனங்கள் 13-14 படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாமே கர்த்தருடைய ஆலயமாய், ஆசரிப்பு கூடாரமாய், ஜெப வீடாய், வாசஸ்தலமாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 வசனங்கள் 16, 17 படிக்கிறோம். மீண்டும் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுக்குடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 6:19 படிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையாகிய ஆலயம் கர்த்தருடைய திட்டத்தின்படியையும் தீர்மானத்தின்படியையும் அவருடைய கையெழுத்தின்படியையும் அவர் காண்பிக்கிற மாதிரியின்படியையும் இருக்கும்போது வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன் உங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணும்படி கடந்து வருவார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனம் 3 சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று எபேசியர் 2 வசனங்கள் 19 முதல் 21 வரையிலும் படிக்கிறோம். கர்த்தர் நேரடியாக தன்னுடைய சொந்த கரத்தை கொண்டு எழுதிய 3வது காரியம் நியாய தீர்ப்பின் கையெழுத்து. தானியேல் 5வது அதிகாரம் வசனம் 24, 25 அப்பொழுது அந்த கையொறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பிரமாணங்களை மதிக்கவில்லையோ கீழ்ப்படியவில்லையோ அவனுக்கு அவர் நியாய தீர்ப்பை எழுதுகிறார். பெல் சதாஷா திராட்சரசத்தை குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் என்று தானியேல் 5வது அதிகாரம் வசனம் 2 நாம் படிக்க முடிகிறது. பாருங்கள் அருமையானவர்களே, அந்த ராஜா தேவனை அசட்டை செய்து தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பரிசுத்த பனிமூட்டுகளை தீட்டுப்படுத்துகிறார் என்று இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ராஜாவின் வீட்டில் ஏராளமான பொன் வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, வைரம் பதித்த பாத்திரங்கள் கூட இருந்திருக்க கூடும். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பரிசுத்தமான பாத்திரத்தில் குடித்து வெறுக்க வேண்டும் என்று அவன் ஆவல் கொண்டான். அப்பொழுதுதான் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்ற வார்த்தைகளை கர்த்தர் சுவரின் மேல் எழுதினார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் தேவாலயத்தின் பாத்திரங்களாயிருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 3 வசனம் 17 படிக்கிறோம். அன்பானவர்களே, இது கிருபையின் காலம், அது உண்மைதான். கர்த்தர் இதுவரையாக உங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டு வருகிறதும் உண்மைதான். ஆனால் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்க கூடாதே என்று ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 1 படிக்கிறோம் அல்லவா? நீதிமொழிகள் 29 வசனம் 1 படிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்றும் நமக்கு எச்சரிப்பு தரப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க விரும்பவில்லை, கிருபை பாராட்டவே விரும்புகிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று யோவான் 3:17 படிக்க முடிகிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 7 படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய கையெழுத்தை பாருங்கள். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்ற எழுத்துக்கள் வெளிப்படுத்துகிற அவருடைய சுவாபம் என்ன என்கிறதை தொடர்ந்து நாளை தினத்திலும் கர்த்தரின் கையெழுத்து என்கிற தலைப்பிலே அதனுடைய அர்த்தம் என்ன என்கிறதை இன்றைக்கு சிந்தித்தது போல தேவனுடைய கையெழுத்துக்கள் நியாய பிரமாணத்தின் கையெழுத்தாக முதல் கையெழுத்தையும் ஆலயத்தை பற்றிய கையெழுத்து என்கிறது 2வதாகவும் 3வதாக நியாய தீர்ப்பின் கையெழுத்து என்கிறதை 3வதாகவும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்போமா? சமர்ப்பிப்போம், செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆழமான உங்களுடைய வேத கருத்துக்களை எளிதாக எங்களுக்கு போதித்து தருகிறீர். நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்.
உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறீர். அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கப் பெறுவதில்லை. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. அது ஜீவன் உள்ள வார்த்தை, அதிலே உயிர் இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அறிக்கை செய்தால், விசுவாசித்தால் அது சொன்னபடியே அது ஆகிறது. அதுதான் வேதத்தில் உள்ள எழுத்துக்களுடைய முக்கியத்துவம். அப்பா, அதை நாங்கள் அறிந்து கொள்ள ஒருமுறை கூட வாய்ப்பை தந்தீர். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட கர்த்தரின் கையெழுத்தை ஆண்டவரே நீங்கள் அழகாக போதித்து தந்தீங்க. தொடர்ந்து நாளை தினத்திலும் போதித்து தாங்க. பாக்கியவான்களாகவே தொடர்ந்து வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.